Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த ரெடிமேட் லாங் குர்த்தியில பாடி பார்ட்ல இருக்க பேடை எப்படி ரிமூவ் பண்றது அண்ட் மறுபடியும் எப்படி கரெக்டா ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்க பேட் இருக்கு பேக் சைடில். சில பேருக்கு இந்த மாதிரி பேட் இருந்ததுன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்காது, இல்லை சில பேருக்கு வந்து அது கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்காது ரெடிமேட் ட்ரெஸ்ஸில். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். பொதுவாக இந்த மாதிரி பேட் வந்து ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் பீஸ் மெயின் பீஸில் ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதில் இருக்க லைனிங்கில் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் லைனிங்கில் சென்டரில் அந்த அப்பக்ஸ் பாயிண்ட், அந்த பேடோட அப்பக்ஸ் பாயிண்ட் ஷார்ப் பாயிண்டில் அங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அந்த குஷன் பேடை வந்து இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால தையல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தை ஸ்பாயில் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து தையலை மட்டும் பிரிக்கணும். ரெண்டு பேடையும் லைனிங்லேருந்து பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து நான் திருப்பிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சைடில் தையல் பிரித்தாலே போதும், அதுவும் 2 to 3 inch பிரித்தாலே போதும். ஸோ நான் இந்த சைடில் ஒரு 3 inchக்கு தையல் பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் ஓவர்லாக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். இந்த ஓவர்லாக் ரிமூவ் பண்ணும்போது இந்த சீம் ரீப்பரை வந்து இந்த ரெட் கலர் பாயிண்ட் இதில் இருக்கும், ரெட் கலர் பாயிண்ட் அதை வந்து இந்த ஓவர்லாக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம பிரிக்கணும். அப்போ வந்து துணி ஸ்பாயில் ஆகாது, இந்த ஓவர்லாக் மட்டும் அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் தான் கட் ஆகும். ஸோ நமக்கு ஓவர்லாக்கை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓவர்லாக்கு ஓரளவுக்கு பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அந்த தையலை பிரிக்கலாம். ஸோ அந்த தையலை பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து லைனிங் அண்ட் மெயின் பீஸ் அதை ரெண்டும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேக் சைடு. ஸோ இதில் அட்டாச் ஆகிருக்காது, ஃப்ரண்ட் சைடில் தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடோட மெயின் பீஸ் அண்ட் லைனிங் பீஸ் அதை ரெண்டும் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தையல் இருக்கும், அதை பிரிச்சுக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேடட் டாப்ஸ்லலாம் வந்து லைனிங்கே 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லைனிங்க்கும் நடுவில் தான் வந்து பேட் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மெயின் பீஸ், அதுக்கப்புறம் இதில் அந்த மெயின் பீஸ் இல்லாமல் 2 லைனிங் இருக்குது. ஸோ மெயின் பீஸ் 2 லைனிங். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பேட் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து அகெயின் இந்த சைடை மட்டும் நம்ம தையல் போட்டுட்டா போதும். ஸோ இந்த ஓவர்லாக்கு க்ளோஸாக ஒரு தையல், அப்புறம் சைட் ஸ்டிச்சிங்க்கு ஒரு தையல். இன்கேஸ் பேட் வந்து கரெக்டான பொசிஷனில் ஸ்டிச் பண்ணல, ஸோ அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேடை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அப்பக்ஸ் பாயிண்ட் எங்கே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கரெக்டான பிரேசியர் போட்டிருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த பஸ்ட் பாயிண்ட், அந்த ஷார்ப் பாயிண்ட் கிட்டே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை திருப்பி அதே இடத்துல பேக் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சைடில் தையல் பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 லைனிங்க்கும் உள்ள இதை இதே ஷேப்பில் இன்சர்ட் பண்ணணும். இந்த கப்பு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் இதை நம்ம ஞாபகமாக ஃப்ரண்ட் சைடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கப்பு மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணாதான் ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு ஷேப் வரும். ஸோ இதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல இந்த சென்டரை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதை மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இதை பிரிச்சுட்டதுனால நமக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ண கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா கையில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சைடில் ஆஸ் யூஷுவல் நம்ம எங்கே ஓப்பன் பண்ணமோ அங்கேயே ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் வந்து லென்த்து வந்து கம்மி பண்ணணுன்ற ஒரு ஆல்ட்ரேஷன் கூட வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் கீழே வந்து ரொம்ப அழகான டிசைன், எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ ஹிப்பில் தான் நம்ம குறைக்கணும்.
இப்போ லென்த்தை கம்மி பண்ணுறதுக்கு ஹிப்பில் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப் டு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த தையலை பிரிக்காமல் நம்ம பண்ணிடலாம். இப்போ டோட்டல் லென்த்தில் நீங்கள் 1 இன்ச் குறைக்கணும்னா ஹிப்பில் இருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதே நீங்கள் 2 இன்ச் குறைக்கணும்னா 1 இன்ச்சில் லைன் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்டு அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ்லாம் மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். அப்போது ஷேக் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்கர்ட்டில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் திருப்பி நமக்கு இங்கே வந்து ஹிப்பிலேருந்து நமக்கு 1 இன்ச் குறைக்கணும்னா இந்த ஸ்டிச்சிலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபுல் ஹிப் ரவுண்டுக்கும் தையல் போட்டுக்கலாம். இதே நமக்கு 2 இன்ச் குறைக்கணும்னா இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஃபுல் ரவுண்டுக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்கர்ட் பார்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ளீட்ஸ்லாம் விலகாமல் இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஸோ ஃபுல் ரவுண்ட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாடி பார்ட்லேயும் லென்த் கம்மியாகும், ஸ்கர்ட்லேயும் லென்த் கம்மியாகும். இன்கேஸ் உங்களுக்கு பாடி பார்ட்டில் கம்மியாகக்கூடாது, ஸ்கர்ட்டில் மட்டும்தான் கம்மி பண்ண போகிறோம் 2 இன்ச் இல்லை 3 இன்ச் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலேருந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கங்கே அதுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைன் மார்க் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட அயன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்ட் அங்கேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 ஸ்டிச்சையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மேல் ஸ்டிச்சுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணிட்டா இப்போ இந்த ஸ்கர்ட்டோட ப்ளீட்ஸ் எதுவுமே கலையாது, கரெக்டான சைஸ்லேயே இருக்கும். இப்போது நமக்கு இந்த பாடி பார்ட் தனியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாடி பார்ட்டில் ஹிப்பில் இருக்க தையல், இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் 2 இன்ச் வரைக்கும் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதை பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹிப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்.